standard students, நான் மிருதுலா from Handle Learning. So எப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்தாலும் கம்பல்சரி கொஸ்டின் எங்கிருந்து மேம் கேட்பாங்க. ஸோ சப்போஸ் நான் ஒரு ரியாக்ஷன் எழுதும் போது எனக்கு ரியேஜென்ட்டோ இல்லை அதோட கண்டிஷன்ஸ்லாம் மறந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது, அது எழுதலைன்னா எவ்வளோ மார்க் தருவாங்க. ஒரு யூசஸ் கேட்குறாங்கன்னா எனக்கு 4 யூஸ் தான் மேம் தெரியும். ஸோ அந்த 4 யூஸ் மட்டும் எழுதுனா எனக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஆன்சர் கீழே எப்படியெல்லாம் உங்க ஆன்சர் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் காட்ட போறேன். ஸோ மார்ச் 2024 இருக்கட்டும், 23 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், அண்ட் இதோடு சேர்த்து உங்களுக்கு இப்போ முடிஞ்ச இந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ், ரிவிஷன் question papers 1 and 2 எல்லா question papersம் நான் அழகா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது ஒரு 1 hour spend பண்ணி இந்த question papers எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்சர் கீ எப்படி இருக்கு நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு மார்ச் 2024 இப்போ முடிஞ்ச இந்த question paperோட ஆன்சர் கீயை காட்டுறேன். question paper நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். எல்லாமே உங்களுக்கு நான் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே மாதிரி கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அதை செக் பண்ணிட்டு போங்க. சோ இப்போ இங்க பாருங்க 2 மார்க் கம்பல்சரில கேட்ட question வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சொல்யூஷன்ஸ்ல இருந்து. சோ மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், இதுக்கு எப்படி எல்லாம் வந்து மார்க் allocate பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது 2 மார்க் கம்பல்சரி. சோ அடுத்தது பாருங்களேன் 3 மார்க் கம்பல்சரி. எப்பயும் போல இங்க ஆர்கானிக்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷன் அவங்களே கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க காம்பவுண்ட கண்டுபிடிச்சா போதும். எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது பாப்போமா? சோ இப்போ இங்க பாருங்க மார்க் அலோகேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ 1 மார்க்ஸ் நமக்கு A டைப் B டைப் எது வருதோ நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சோ இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி क्वेश्चनலாம் கேக்குறாங்கன்னா கரெக்டான டெஃபினேஷன் இருந்துச்சு அப்படினாலே அழகா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சோ தெரியுதா? சோ 2 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஈக்குவலன்ட் மார்க்ஸ் கேக்குறாங்கன்னா அதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன் இல்லையா நீங்க பாருங்களேன். இதுக்கான இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே R கொடுத்துருக்காங்க. இங்க நல்லா தெரியுதா? எஸ். ஸோ அப்படி எழுதினா கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேரண்டீட். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பாருங்களேன். ஸோ ஈக்குவேஷன் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷருக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்தா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறதா கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம எப்படி எழுதுவேன்னா நம்ம ஒரு டெஃபினேஷனும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் நீங்க ஈஸியா எழுதலாம். கரெக்டான டெஃபினேஷனுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாருங்க சப்போஸ் இந்த உங்களுக்கு பென்சீன் டு BHC கன்வர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்க இந்த பாக்ஸ் போடலாம். ஓகே. அப்படியே ஈக்குவேஷன் எழுதிட்டு பென்சீன் டு BHC ஆன் வாட் ஆல் கண்டிஷன்ஸ் எழுதலாம். இல்ல மேம் எனக்கு ஸ்ட்ரக்சர் நான் போடல எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்க மாதிரி இந்த மாதிரி கூட நீங்க எழுதலாம். சோ பென்சீன் பிளஸ் குளோரின் ஆன் UV லைட். ஓகேவா? பென்சீன் ஹெக்ஸாகுளோரைடு இல்ல BHC அப்படி எழுதினா கூட உங்களுக்கு மார்க் இருக்கு. சரியா? சோ பயப்படாம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சூப்பரா படிக்கிறதுக்கு தயாராயிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ கரெக்டா 9:30 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. அதை மிஸ் பண்ணாம வந்து அட்டெண்ட் பண்ணிடுங்க. சரியா? சோ அடுத்தது பாருங்க ஹோமோலாகஸ் சீரிஸோட டெஃபினிஷன் இல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஜெனரல் ஃபார்முலா எழுதினா கூட மார்க். அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலாக்கு ஒரு மார்க் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஹாஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர்பிட்டல் டெஃபினேஷன் ஆர்டர் இருக்கும். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன்லாம் பாருங்க 3 யூஸ் எழுதினாலே போதும் 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு யூஸுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது ஓகே. சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க அடுத்தது 3 மார்க் கம்பல்சரிக்கு என்ன மாதிரி கண்டிஷன். சோ இது அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா you will get full 3 மார்க்ஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் அண்ட் லாலாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க கரெக்டான டெஃபினேஷன் கொடுக்கலாம். அண்ட் கண்டிப்பா இது மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிருங்க. அண்ட் நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலுக்குலாம் ஏதாவது ஒரு 3 டிஃபரன்ஸ் நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்களா 3 மார்க் அழகா வாங்கிடலாம்ப்பா. அண்ட் அடுத்தது பாருங்க சோ நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி மார்க் அலோகேஷன் இருக்கு பாருங்க. சோ நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படி இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ஏல வந்துட்டு 2 டைப்ல பாருங்க ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இல்ல S = +1/2 or -1/2 இப்படி எழுதினா கூட மார்க். அண்ட் சிமிலாரிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா எனி 5 சிமிலாரிட்டிஸ்க்கு you will get 5 மார்க்ஸ். அழகா மார்க் வாங்கிடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜிக்கு பாருங்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. அதுலயும் இதுல ஏதாச்சும் ஒரு 5 கேரக்டர் இருந்தா கூட உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு பாருங்க லாஸா இருக்கட்டும், IUPAC நேமிங்கா இருக்கட்டும், ஃபார்மேஷன் ஆஃப் N2 மாலிகுலா இருக்கட்டும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பேப்பரோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படிதான் இருக்க போகுது. இப்போ சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இதை பார்த்தோன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மார்ச் 2023 இருக்கட்டும் அதுக்கான ஆன்சர் கீ இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பிகாஸ் லைக் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல எழுதிருக்கீங்க. ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நம்ம டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படியெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம சொல்லி கொடுத்த அத்தனை கொஸ்டினுமே புக்கிங் சைட் கொஸ்டின்ஸ் கொண்டு நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. ஸோ தெளிவா இப்பயே நீங்க டிசைட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் இந்த தடவை எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து உங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே நான் ஃபோல்டர்ல அப்லோட் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிவிஷனா இருக்கட்டும் அண்ட் இப்போ முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ எல்லாமே வந்து ரெடியாக பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் டெஃபினட்டாக ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணுங்க. யூ வில் கெட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இப்போ இந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லைவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ஸோ இதே கான்ஃபிடன்ஸோட லைவ் கிளாஸ் வாங்க. அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கிறது கமெண்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.